எங்கள் பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பாமை துதிக்கிறோம் ராஜா. பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சாயலிலே படைத்த எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வாரம் அளவு எங்களுக்கு நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஆராதிக்க வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியுடனே உம்மை பாடி துதித்து ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த ஆராதனை வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனை பகுதி ஆண்டவரே தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும், வேத வசன தியான பகுதியிலையும், வேத வசனத்தை போதிக்கிற பகுதியிலையும், கடைசி ஜெபத்திலையும் தனி ஜெபத்திலையும் கர்த்தர்கரம் உடன் இருப்பதாக இந்த நாள் முழுதும் இருக்கிற எல்லா ஊழியர்களிலும் தேவக்கரம் உடன் இருந்து எங்களை நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளை எங்களுக்கு பிளஸ் பண்ணி தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்துதை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையா ஊழியர்கள் துதியுங்கள். அக்கினியே கல்மழையே தேவனை துதியுங்கள். அக்கினியா கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். வீணையோடு கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ள அடைத்தோரை துதியுங்கள். கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள்.
தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 14ஆம் தேதி வரைக்கும் நம்மளை கிருபையா நடத்தினாரே, அந்த தேவனுக்கு கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா எல்லாரும் வாய் தரது ராஜா உமக்கு நன்றி. சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லா உணவு தந்தீர். உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கல்லாக திறந்தேன் ஐயா, கள்ளப்பட்ட கல்லாக திறந்தேன் ஐயா. எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கிறீர் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கிறீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி,
ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், அதனால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஓ ரஹதனதி அந்தரபா. ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் உடைய அன்புக்கு பாத்திரனாய் என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, நீங்க என் மேல நேசம் வச்சிருக்கிற, அந்த அன்பு வச்சிருக்கிற, நம்பிக்கை வச்சிருக்கிற, அதற்கு என்னை பாத்திரவானாய் மாத்துங்க. ஆண்டவரே, கேட்பீங்களா? உங்க ரத்தத்தினால் கழுவுங்க, என்னை பாத்திரவானாய் மாற்றுங்க. உங்க ரத்தம் என் மேல இறங்கட்டும். என்னை கோபங்கள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள், எல்லா சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் என்னை விட்டு நீங்கட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க ரத்தத்தினால் என் கை சுத்தம் இல்லாம இருக்குது, என் கை விக்கிரகத்துக்கு பல காரியங்களை செஞ்சுட்டு பரிசுத்த சரத்துல வந்து கரத்தை உயர்த்தி காமிச்சிட்டு இருக்கேன். என்னை மன்னியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மன்னியும், மன்னியும் ஆண்டவரே. ரீகா ராதா ஹந்த ராதா ஹந்த ராபா. அதான் ஆண்டவருடைய வார்த்தை. தாவீது சொல்றாரு, சுத்தமான இருதயத்தோடு பலிபீடத்தை சுத்தி சுத்தி வந்து குற்றமில்லாத கரங்களை உயர்த்தி நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கையை உயர்த்திட்டா போதாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து தயவு வேணும்னா சுத்தமான கரங்களாய் இருக்கணும், பரிசுத்த கரங்களாய் இருக்கணும். பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணவுள் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணவுள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதி ஆரோவியே யூவேனையில் ஆடிய நெஞ்சம்பாரிரோ, ஆரோவியே யூவேனையில் ஆடிய நெஞ்சம்பாரிரோ. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? குற்றங்களை மன்னித்து, குறைகளை மன்னித்து, ஆண்டவரே இந்த 6 நாள் அளவு எங்கேயாவது உங்களை நான் விட்டிருந்தேனா, இந்த நேரத்தில் ஒரு விசையாய் அந்த தகப்பனுடைய அன்பிற்கு உட்பட ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிற அந்த எல்லைக்குள் வந்து நீர் என்னை அணைத்து கொள்ளுவீராக. என் குற்றங்களை மன்னி ஆண்டவரே, ஒரு விசையாய் மன்னியும். ஆராதனையின் முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தார். எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கீழ்ப்படிதல் எத்தனை அவசியம். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ், அது நமக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தேவ செய்தியை பார்க்க போகிறோம். இதில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். சில வசனங்களை வாசிக்கலாம். 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவும் ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஒரு கீழ்ப்படிதல் வேணும்.
அந்த கீழ்ப்படிதல் இல்லைன்னா என்ன செய்கிறது, ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு வீட்லேயும் அப்படிதான் வெளியிலேயும் அப்படிதாங்கிற ஒரு நிலைமை ஆயிடும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும்? முதல்ல கீழ்ப்படிதல் வேணும். சபையிலனாலும் சரி, குடும்பத்திலனாலும் சரி. குடும்பத்தில் தலைவர் யாரோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும். என்னதான் நீங்கள் படிச்சு பெரிய வேலைக்கு போனாலும் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். 4 காசு சம்பாதிச்ச உடனே அவங்களை எதிர்த்துடக்கூடாது. காலேஜ் போன உடனே பறவைக்கு ரெக்க முளைச்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. எங்கே வந்தாலும் ஃபீஸ் கட்டுறதுக்கு தாய் தகப்பட்டு தான் வரணும். புரியுதா? நம்ம சபையில் சில பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, அதுங்களாம் இன்றைக்கி கூட வரல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்து மீதி நேரத்தில் இங்கே ஒரு சில பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், வேலை செய்துக்கிட்டே படிப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் என்ன செய்வாங்க, நல்லா பட்ஜெட்டு போட்டு இதை கொடு அதை கொடு அதை கொடுன்னு அம்மா அப்பாட்ட கேட்க மட்டும்தான் பேசுவாங்களே. மற்றபடி அவங்கள மதித்து நடக்கிறதுக்கு வாலி பிள்ளைகளுக்கு தெரியறது கிடையாது. ஒரு காலேஜ் போன உடனே முடிஞ்சு போயிடல கதை. எவ்வளோ காலங்கள் அவங்களுடைய பராமரிப்பில் நீங்கள் வாழ வேண்டி இருக்குது. அவங்களுடைய அன்பு வேணும், அவங்களுடைய இரக்கம் வேணும், அவங்க ஆசீர்வாதம் வேணும். அதை மறந்து போயிடவே கூடாது. இப்போ இதில் வசனம் சொல்லுது, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். எத்தனை இடத்துல வேலை செய்கிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சாலும் பைசா கொடுப்பாங்க. நீங்கள் சும்மா ஒன்றும் செய்யலையே, காசுக்கு தானே செய்கிறோம். அப்போ அவங்க சொன்னதை நம்ம செய்யணும். வசனம் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும், ஸ்கூலோ காலேஜோ வேலை செய்கிற இடமோ வேறு எங்கேனாலும் சரி, மனுஷர் என்ன கட்டளை போடுறாங்க அதுக்கு கீழ்ப்படியணும். யாருக்காக? கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியணும். ஒரு ஹஸ்பண்ட் சரியே இல்லை தான், ஆனால் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு, சில நேரம் முடிகிறது இல்லை, அப்போ கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லிடு. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆனாலும் சரி, நன்மை செயலுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். இப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு சட்டம் போட்டால் குப்பையை குப்பை தொட்டில் போடுன்னு சொன்னால் குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் போட்டுட்டு வர்றது. அப்புறம் எங்கேருந்து நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? தேசம் சுத்தமாக இருந்தால் தானே ஆசீர்வாதம் வரும். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்யுது, அப்படி தான் செய்வாங்க. பக்கத்தில் வரைக்கும் போயிடுவாங்க பாருங்கள், பக்கத்தில் போயிட்டு இப்படி போடாமல் இப்படி போட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் நம்ம கீழ்ப்படிதல். அவ்வளோ அழகதில் இருக்குது. அங்கே சில நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிங்கன்னா நீங்களே பொறுக்கிட்டு போகணும். வீட்டில் வளர்க்குற டாக் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா கையில் பேப்பரை தூக்கிட்டு போகணும். நீங்களே அள்ளி நீங்களே கொண்டு அதை எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும். ஏன்னா கேமரா இருக்கும். இங்கே இந்தியா தேசத்துலலாம் இல்லாதனால நம்ம என்ன செய்கிறோம்? கண்டபடி வாழ்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கீழ்ப்படி. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். நான் ஏன் நன்மை செய்யணும்? அந்த ஆள் இவ்வளோலாம் பண்ணுறாங்க அப்படி இல்லை. நீ நன்மை செய்கிறதுனால புத்தியினமாய் பைத்தியக்காரனாக இருக்கிற ஒருத்தரை அவனுக்கு புத்தி வர வைக்கணும்னா நீ கீழ்ப்படிந்த நட அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும், நம்மளாம் சுயாதீனம் உள்ளவர்கள் அப்படிதானே? யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள சுயாதீனம் உள்ளவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அப்பா பிதாவேன்னு சொல்லி பிதா எப்படி பிதாவை நோக்கி இயேசு வேண்டிக் கொள்கிறாரோ, கூப்பிடுறாரோ, அதே மாதிரி நமக்கு அவரை கூப்பிடுறதுக்கு ஒரு வாக்கியத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். இப்போ பைபிள் வாசிக்க தெரியாதவங்க இங்கே நோண்ட வேண்டாம், என்னை பார்த்தாலே போதும். என் வாய்க்கு அவங்களுக்கு புரியும். சரியா? அந்த கர்த்தர் நல்லவர். இதில் பார்க்குறோம், சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தோம். சிலர் கணவன் மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. அப்போ அது சுயாதீனம். ஒரு மனைவி கணவனை ரொம்ப நம்புவாங்க, அது கணவனுக்கு கொடுத்த சுயாதீனம். பிள்ளைகள் அது மாதிரி பெற்றோர் அப்படி ஒருத்தரும் ரொம்ப நம்புவாங்க. அந்த சுயாதீனத்தை அவங்க என்ன செய்திடக்கூடாது, தப்பாக எடுத்துக்கூடாது. என் அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியும், என் அம்மா ஒரு வார்த்தை என்னை குறித்து கேட்க மாட்டாங்க, என்ன லேட்டாக வந்தாலும் வீட்டை கதவு திறந்து விடுவாங்க. அப்படி சரி, அப்படி உங்களை விடுறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக நடந்துக்கிறீங்க?
நீங்கள் எந்த அளவுக்கு சுயாதீனமாக இருக்குது. அதனால சுயாதீனமாக இருக்கிறதுனால அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம தப்பு செய்யக்கூடாது. அதான் சொல்லியிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்குது. அதனால் நான் என்ன செய்வேன், அந்த ரூல் எதுக்காகனா நம்ம தேவனுக்காக நம்ம அவர்களை கனம் பண்ணுகிறோம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை, ஆனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சம்பளம் வாங்கியே ஆகணும். அப்போ என்ன செய்யணும், பிடிக்காட்டா கூட என்ன செய்யணும், அதை செய்து தான் ஆகணும். கர்த்தாவே கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி செய்யும்போது தான் கர்த்தர் கனப்படுத்துவார். நாங்கள்லாம் படிக்கிற நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து ஸ்கூல் தான் நாங்கள் படித்தது. அப்போல்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியாது. அப்போ பாட்டு கிளாஸில் வந்து பாட்டு சொல்லி தருவாங்க. ஒரு பிராமின் டீச்சர் தான் இருந்தாங்க. அவங்க அந்த மியூசிக் சொல்லும்போது தான் அவங்களுடைய சாமி பாட்டு தான் ஏதோ சொல்லி தருவாங்க. அது என்னது நம்ம அர்த்தம் புரியாது, தூய தமிழில் இருக்குமா. அப்போ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியாது. சரி 40 மார்க் வாங்கினா பாடி தான் ஆகணும். அந்த ராகம் வேறு இழுக்கிற ராகம். பிராமின் எப்படி பாடுவாங்க, அது வேறு எங்களை வேறு பாடுது. தட்டுன்னுவாங்க. தட்டவும் தெரியாது, ஒன்றும் தெரியும். கவனிச்சா தானே தட்டுறது, கையை தட்டுறது, விரலை தட்டுறது. அதை சாம பார்த்து 40 மார்க்குக்காக என்ன செய்யறது, பாடி தொலைன்னு இந்த ஒரு 4 லைனில் பாடிட்டு வந்துடுவோம். பாஸ் மார்க் போட்டுருவாங்க. இது என்ன பண்ணுறது, இது கண்டிப்புனால செய்கிறது. இதனால் வந்து நான் தேவனுக்கு விரோதி இல்லை, தேவனை நேசித்தேன். ஆனால் ரொம்ப தெரியாது, ஆர்சி பாரம்பரியத்தில் இருந்தாலும் ரொம்ப தெரியாது. இப்போ தேவனை கனம் பண்ணுங்க, தேவனை கனம் பண்ணுங்க. இப்போ சொன்னால் செய்யவே மாட்டேன். நீ பைசா தந்தான்னா தரட்டான்னா படிப்பு சொல்லி என்னத்தையும் நீ ஒன்றுமே எனக்கு ஒன்றும் தர வேண்டாம், நான் பாட்டில் வீட்டுக்கு போகிறேன்னு வந்திருப்பேன். நான் அப்போ தெரியாது, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆர்சி பாரம்பரியத்தில் ரொம்ப சொல்லி வளர்க்க மாட்டாங்க, பைபிள் வாசித்ததே கிடையாது. அப்போ வசனம் சொல்லுகிறது, அடுத்தது வாசிங்க, வேலைக்காரரே அதிக பயத்துடனே எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் வாசி நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். வேலைக்காரரே, உங்களுக்கு யார் பணம் கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிந்திருங்கள். ஒரு சகோதரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பயங்கர முன்கோபம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு 4 புள்ள இருக்குது. இவருக்கு வந்து பயங்கர கோபம் வரும். நல்ல வேலையில் இருக்கிறார், மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாரு. அப்படின்னா இவர் முன்கோபத்தினால போய் அங்கே எதையா மூஞ்சி காமிக்க முடியுமா? என்ன செய்வார், கிழிச்சி நோட்டை கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போ அந்த 4 பிள்ளைகளையும் வச்சுட்டு ஒய்ஃபையும் வச்சு மொத்தம் 6 பேர் தடுமாறணும். அங்கே என்ன தான் செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். வாலி பிள்ளைகள் கூட அப்படி தான். அவங்க என்ன செய்யணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அந்த அவங்களுடைய வாழ்க்கையை பில்டப் பண்ணி மேலே கொண்டு வர முடியும். அப்போ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, முரட்டு குணத்தோடு இருக்காங்களா அங்கேயும் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிருங்க. இல்லைன்னா நம்ம கதவை போட்டுட்டு ஆராதிக்க அவசியம் இல்லைல்ல. ஆனால் நம்ம எதுக்கு கொஞ்சம் மதிக்கிறோம், சரி நம்முடைய இடம் இல்லை, அடுத்தது இந்த ஏரியா, அப்படி நம்ம கொஞ்சம் மதிக்கிறோம். எதுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது நிரூபிக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவருக்கு எது பிடிச்சது, நம்ம வந்து அதை யோசித்து பார்க்கணும். நான் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்குமா? தாவீதை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்னைக்காவது நம்ம நினச்சி பார்த்துக்கோமா, நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், என்னை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத ஆண்டவர். நிறைய பேருக்கு என்னை பிடிக்காது, ஆனால் உங்களுக்கு என்னையே பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு, ஆண்டவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லுவேன், என்னை பிடிக்கிறதுக்கு என்னத்தை தான் எனக்கு கண்டுபிடிச்சிக்கோ தெரியவே இல்லை. எல்லாரும் மைனஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரியுது. ஆண்டவரே, இந்த அன்புக்கு நான் என்றைக்குமே நான் என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணவே கூடாது என்று சொல்லி நான் ஆண்டவரோட பேசுவது உண்டு. நீங்கள் அப்படி பேசி பாருங்களேன், உங்களுக்கு பிரியமானது என்ன ஆண்டவரே நான் அதை செய்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் உண்டாகும். உமக்கு பிரியமானதை செய்ய சேர்ந்து பாடுவோம். எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. செம்மையான
தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே துணையாளரே. வேலை செய்கிற இடத்துல 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றதுக்காக நம்ம கை நல்ல பரிசுத்தமான கை, இந்த கையை எடுத்து பாவம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கற்பூரம் ஏற்றி அதை உடைச்சி இதை உடைச்சி எல்லாம் பண்ணீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அவர் ஒன்றும் ஒட்டிக்கிட்டு உட்கார்றதுக்கு அவர் வேலைக்காரர் கிடையாது. சொல்லுவாங்க, ஒட்டகத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன செய்வான், தலையை முதல் உள்ளே விடும், அப்புறம் மொத்த ஹோல் பாடியும் உள்ளே போயிடும். அது மாதிரி தான் பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்குறது. இதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குற காரியங்கள். அதனால தான் சில பேர் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தானே? இன்னும் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கல? உடைச்சி போடுறதுனால, கற்பூரம் ஏற்றுறதுனால, தேங்காய் உடைக்கிறதுனால, அப்படி யோசிக்கிறேன் பாருங்கள். அப்படி இருந்தால் மனம் திரும்பிடுங்க, கர்த்தருக்கு பிடிக்காது. இப்போ இதில் நான் பார்க்கும்போது குற்றம் செய்து அடிக்கப்படும் போது என்ன ஒரு பெரிய அதில் ஒன்றும் ஒரு புதுமையே கிடையாது. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது அதுதான் தேவனுக்கு பிரியம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். எத்தனை பேர் திட்டிகிட்டு இருக்கீங்களா தெரியல, சீக்கிரம் முடிக்காமல் இருக்காங்க. என்ன செய்யணும்? தாங்கிக் கொள்ளணும். யாருக்காக? தேவனுக்காக. அப்போது இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு கைப்பிரதை கொடுக்கும்போது யாராவது உங்கள் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசினா கூட சகித்து கொள்ளணும். அதுதான் தேவனுக்கு பிரியம். 4 பேருக்கு தேவைப்படாது, ஒரு மனுஷனுக்கு தேவைப்படும். நீங்கள் கொடுக்குற ஒரு கைப்பிரதை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறது, இங்கே தான் இருக்கு எங்கள் சர்ச்சு வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை, அது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, வீட்டில் கூட சரி, நன்மை செய்து பாட அனுபவிக்கிறது தான் உனக்கு வாக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பாட அனுபவி கொஞ்ச காலம்தான். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒரு நாள் இன்னைக்கு பாடுபடுறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக தனியாக நின்று போராடுறீங்க, ரட்சிப்புக்காக போராடுறீங்க, உங்கள் வீட்டுக்கார பாவத்தை டெய்லி மன்னிக்க சொல்லி போராடி ஜெபம் பண்ணுறீங்க. அது ஒரு நாளில் பாருங்கள், நீங்கள் பொறுத்து போகிறதுனால உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் நல்ல அருமையாக இருக்கும். 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க, ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். தான் நேற்று நாங்கள் போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், வீட்டுக்கு போய் பிள்ளை திட்டினாலும் கம்முன்னு இருந்துருங்க, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம என்ன செய்தோம், வெற்றியாக போனோம், நல்லா ஜாலியாக ஆவியாருடைய பாதத்தில் அமர்ந்தோம், வந்துட்டோம்ல, நம்ம காரியம் முடிஞ்சு போயிடுச்சு. இனி திட்டினா திட்டுட்டு அமைதியாக வாய முடியும். அது ஒரு நாளில் திட்டிட்டு ஓய மாட்டாங்க நம்ம ஜனம். பார்த்தீங்களா, அடுத்த நாள் வச்சுருப்பாங்க வெஞ்சரிஸ். சரி, காலையில் எழுப்பிட்டு கவனிச்சிக்கலாம், ராத்திரி விட்டாச்சு, திரும்பி காலையில் கவனிச்சிக்கலாம்னு நினைப்பாங்க. காலையில் கம்முனே இருக்க வேண்டியதுதான், அமைதியாகவே இருக்க வேண்டியதுதான். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நன்மை செய்வதனால் உனக்கு பாடுகளை சகித்தால், பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன் பிரீதியாக இருக்கும். எனக்கு இந்த சத்தியம் தெரியாதனால எனக்கும் கோபமாக வரும். அப்படி வெளியே எங்கேயாவது ஊழியத்துக்கு தெரியாமல் திட்டுதனமாக போயிடுவேன், மாட்டிக்குவேன். உள்ளே வர்ற நேரம் வந்திருப்பார், எங்கே போனேன் அப்படி இப்படியே மாற்றினாலும் மாட்டிக்குவேன். அப்போ ரொம்ப திட்டுவாங்க, அப்படியே முறைச்சிக்கிட்டே உள்ளே வர்றது. அப்போ தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உங்கள் ஒய்ஃபு தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வரும்போது திட்டாதீங்க, அவங்களோட ஆண்டவர் வருவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த குடும்பத்தை. அந்த நேரம் கண்டபடி வாயில் வந்ததெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னார். நான் எதையுமே சொல்லலை, அவர் ஒரு ப்ராஃபிட் அதனால சொன்னார். அது புரிஞ்சிக்காதனால நம்ம கோவப்படுறோம் பாருங்க. சரி, அவங்க தான் கோவப்பட்டாங்க, நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஆசீர்வாதம் கிடச்சிருக்கும். ஆனால் என்ன செய்யலை, மிஸ் பண்ணிட்டோம். அது மாதிரி இருக்காத படிக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, 21ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டதே, உங்கள் அழைப்பே அதுதான். நன்மை செஞ்சு பாட அனுபவிக்கணும், நன்மை செஞ்சு பாட அனுபவிக்கணும். சில பேருக்கு சாகிற வரைக்கும் அதுதான், நன்மை செஞ்சு பாட அனுபவிக்கிறது தான். தூஷிக்கப்பட்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறது தான் ஒரு சிலருக்கு தேவன் கொடுத்து வச்சது. பரவாயில்ல, பரலோகத்திலே மிகுந்த பலன் உண்டு. வாசிப்போம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய அடிச்சுவடெல்லாம் ஏசாயா 53 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணீர் வரும். ஒரு வருஷமாக நீங்கள் தியானித்து பாருங்கள், ஆண்டவர் பட்ட பாடு. இது மாதிரி நான் ஏதாவது சகிப்புத்தன்மை எனக்கு இருக்குதானா? நிச்சயமாக இல்லவே இல்லை. அந்த மாதிரி அவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் அதுக்கு தான் அழைக்கப்பட்டீங்க. அவர் போன அடிச்சுவடுகளே அந்த காலடி தடத்தை பார்த்து நடக்க தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. என்னன்னா கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தொடர்ந்து வரும்படி மாதிரியை வைத்து பட்டு போனார்.
போனார். என்ன மாதிரி அது? அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை இல்லை. வையப்படும் போது வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். சில பேர் பயங்காம்பாங்க, இந்த பார் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் நான் செத்துருவேன் தெரியுதா, பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு செத்து போயிடுவேன், யாருக்கு நஷ்டம்? அவர் 10ல் 2வது பார்த்துக்குவார். நம்ம எங்கே போய் விழணும்? நீங்கள் எங்கே போய் விழுவீங்க? நரகத்தில் தான் விழணும். சத்தியம் தெரிஞ்சும் பாடுபட்ட பிள்ளைகள் என்ன செய்யும்? பிள்ளைகள்கிட்ட சில அம்மா அப்பா வந்து மிரட்டுவாங்க, இந்த பார் செத்து போயிடுவேன், செத்துப்போ, எனக்கு என்ன வந்துச்சு, முதலே பாரம் தான் இருக்கிறது, உன்னை வழி அனுப்பிட்டு நானும் அது நிம்மதியாக இருக்கிறேன்னு பிள்ளைகள் சொல்லுவோம். இப்போ காலம் அப்படி தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இயேசுவை பின்பற்று, இயேசுவை போல கீழ்ப்படி, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாராம். நமக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே நமக்கு வெறுத்து போகுது, எவ்வளோ தான் கீழ்ப்படுகிறது, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி அடங்கி போகிறது, எனக்கும் அந்த ஒரு கௌரவம் இல்லையா, நான் தனியாக வாழ்ந்து காமிக்க முடியாதா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், இப்போ இருக்கும்போது தான் தெரியும் எப்படி அந்த தனியாக விடப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு. அந்த பாதையில் போனால் தெரியும். 24ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம், ஒரு குடும்பத்தில் ஒருத்தருடைய பாவத்துக்காக நின்று இயேசுவே நீர் மன்னியும் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, எண்ணம் இல்லை. அவங்க பாவம் செய்வாங்க, நான் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோம். நான் ஆண்டவர் பாருங்கள், சர்வ உலகத்தின் பாவத்தையும் தன் மீது சுமந்து தீர்த்து நமக்காகவே வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். இத்தனை ஒரு நல்ல தேவனை நம்ம வச்சிருக்கிறோம்னு சொல்கிறோம், நமக்கு இருதயத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறோம், குல தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவர் ஒருவர் தான் நான் நம்பியிருக்கிறேன்லாம் சொல்கிறோம். நம்ம ஸ்பாவத்தில் மாறுதல் இருக்குதா? யோசித்து பாருங்கள். ஸ்பாவம் மாறாத ஒரு கிறிஸ்தவராக இருந்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவ இருந்தால் தான் கிறிஸ்தவன். ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். எல்லாருக்கும் நிறைய கோபம் வரதான் செய்யும், எனக்கும் கோபம் வரும். ஆனால் என்ன செய்கிறது இல்லை, கோபத்தினால பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சால் அமைதி ஆயிடணும். ஏதோ எப்போவாவது ஒரு தடவை கோபப்பட்டு பரவாயில்ல, ஏதோ நடந்தால் பரவாயில்ல. சில பேர் கோபப்படுறதுனால வீட்டில் ஏதாவது சூழ்நிலை மாறிச்சானா மாறவே மாறாது. ஆனால் அதோட ஜெபிச்சுட்டு, ஆண்டவரை உமக்காக தான் இந்த மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறேன், உமக்காக தான் இந்த சட்டத்திட்டத்தை நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்களேன். உமக்காக தான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவரை பாருங்கள், சிலுவையில் அடிச்சுட்டு என்ன செய்தாங்க, எல்லாரும் நிந்திச்சாங்க. அவர் கண்ணு முன்னாடியே அவருடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டி கூறு போட்டாங்க. ஆண்டவர் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். சேமான் பாருங்க, அடி கல்லடி பட 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 அவருடைய கண்களை தேவன் திறந்து விட்டுட்டார். பரலோகத்தை அவருடைய கண்கள் பார்க்குது, இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார், மகிமையான பரலோகத்தை பார்க்கிறார். அப்போ பாருங்க, அடிச்ச அடியெல்லாம் அவனுக்கு வலிக்கவே இல்லை. எவன் அடித்தான், ஏது அடித்தான் அப்படிலாம் ஒன்றுமே தோணலை. அவர் பரலோகத்துக்கு போக போகிற நிச்சயத்தோடு அவர் கண்கள் திறக்கப்பட்டது போது அப்படியே பார்த்து அதையே அறிக்கை எடுக்கிறார். இவன் யாருடா, இவன் இயேசுவை இப்படி சொல்கிறானே, போட்டு அடி, இன்னும் அடி, அடித்து சாகடி அடித்தா கூட சேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சான், தேவதூதன் முகத்தை போல இருந்தது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீ கண்ணாடி முன்னாடியில் உட்காந்து ஒரு நாள் அந்நிய பாஷை பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த கொஞ்சம் நீங்கள் பாருங்களேன், கண்ணை திறந்து பார்த்து அந்நிய பாஷை பேசு. சில பேர் விதவிதமாக நிரம்புவாங்க, விட்டா அடிச்சிருவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் சாத்து அப்படி. அப்போ அது உள்ளே இருக்கிறது என்னது? ஆவியானவர் மென்மையானவர், அது டச் பண்ணால் தெரியும். ஆனால் வேற ஆவி என்ன செய்யும், அட்டி உத முன்னாடி வருவாங்க பாரு, அண்ணன் தம்பி 2 பேர் வருவாங்க. இந்த இடம் போதவே போதாது. அவங்க ஆடினாங்க, சிலம்பம் ஆடுற மாதிரி ஆடுவாங்க. அந்த எனக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியாது, கம்பு எடுத்துகிட்டு இப்படி இப்படி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, சிலம்பம் தானே அது பேர். சிலம்பம் ஆடுற மாதிரி ஆடுவாங்க. கடைசியில் ஒருத்தருக்கு கீழாச்சு, ஒருத்தர் அவர் பாஸ்டர் ஆகிட்டார். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி. இப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அடுத்த வசனம் வாசிப்போம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள். இதை நான் எப்படி தியானிச்சேன்னா,
அவர் இந்த பாடுபட்டு அவருடைய சரீரத்தில் அவர் காயத்தை ஏற்றிருப்பார் பார்த்தீங்களா, அந்த தழும்பை நம்ம விசுவாசிக்கும் போது, அந்த தழும்புகளை நாம் தொடும்போது நாம் குணமாகிறோம்னு வேதம் சொல்லுது. குணமாகிறோம்னா என்ன? பொறுமை வருது, அன்பு வருது, சகிப்புத்தன்மை வருது, ஆசீர்வதிக்கிற இருதயம் வருது. அப்படி தானே? எனக்கு என் ஹஸ்பண்ட் முதலையே ஊழியத்தில் கூட வந்துடணும்னு ரொம்ப ஆசை. அப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர் அந்த நாளில் இருந்தார். அவர் சொல்வார், அவனை சம்பாதிக்கிறதுக்கு வச்சுருக்கிறாரு ஆண்டவர், உன்னை ஊழியம் செய்ய வச்சுருக்கிறாரு, நீ ஒரு பைசா ஊழியத்தில் உனக்கு கிடைக்காது, நீ வேணாம் வேணாம் வேணான்னு. அவரும் வீட்டிலே உட்காந்து உன்னை மாதிரி ஊழியம் செஞ்சால் எங்கே போவீங்க, 3 பிள்ளைகளை வச்சுருக்கீங்களே, அதனால தான் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அவர் அனுமதிக்கிற வரைக்கும் அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும், நீ அவருக்காக ஜெபம் பண்ண சொன்னார். இதுதான் சத்தியம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் மட்டும் இப்படி வந்துட்டேன், அவர் என்ன வரல, அவர் என்ன வரல. காலம் வச்சிருப்பாரு, ரட்சிக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருப்பாரு. நீ என்ன செய்யணுமோ அதை ஒழுங்கா செய். இதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு காரியம். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர்களை அசைக்கத்தக்க, அவர்களை சிந்திக்கத்தக்க விதத்தில் நீ நடந்துக்கிறியான்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். இப்படி நடந்து கொள்ளும் போது நம்முடைய குடும்பத்தை நம்ம சீக்கிரமாக ஆதாயப்படுத்தி தேவனுடைய மந்தையில் கொண்டு சேர்க்க முடியும். கர்த்தர் அதில் மகிழ்ச்சியாக இருப்பார். அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனை என்ன எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாரே, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ள நான் முடிச்சிருவேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எனக்கு ரெக்கார்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு இல்லை நேரம். அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இனிமேலாவது உங்க குடும்பத்தில் நான் நல்லா நடந்துக்குவேன்னு சொல்லுங்க. இனிமேலாவது ரட்சிக்கப்படாத உங்களுடைய கணவன் முன்னாடி, மனைவி முன்னாடி, பிள்ளைகள் முன்னாடி, பெற்றோர் முன்னாடி, ஆண்டவரே நான் சரியாக நடந்து கொள்ள, வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ நாள் ஒரு மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, இனிமேல் கீழ்ப்படிதலோடு நடப்பேன். எஜமான்கள் எங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களே, அதுக்கு உங்களுக்கு பிரியமில்லாதவைகளை நான் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு குறிப்பிட்ட கடமைகளை ஒழுங்காக செய்வேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்களேன். உங்கள் வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், உங்கள் வேலையில் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். எப்பனா உண்மையா இருந்தா, இந்த சர்ச்சில் கூட நீங்க எவ்வளவு காரியங்கள் நீங்க ஊழியத்தில் இணைந்து செய்றீங்க, அதுல நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. ஒரு சேர் போடுறதுல கூட உண்மையா இருப்பேன், பெருக்கிறதுலயே உண்மையா இருப்பேன். ஆராதனை நடத்தினா டெய்லி ஒரு 1/2 மணி நேரமாவது வீட்டில் ஆராதனை பண்ணி பண்ணி அதை பழக்கப்படுத்தி கொண்டு அதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து நிற்பேன்னு சொல்லணும். ஒரு ஹம்தனதினி ககந்தரா தகப்பனே உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இயேசுவே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் நன்மை செய்து அதை பொல்லாத மனிதர்களுடைய புத்தியினத்தை அடக்குவது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறபடினா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதன் மூலமாக குடும்பங்கள் கட்டப்படட்டும், சபை கட்டப்படட்டும், ஊழியங்கள் கட்டப்படட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வயது முதிர்ந்த நிலைமையில் ஆண்டவரே, படுக்கையிலிருந்து கவனிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை காண செய்யும். நேச கரம் அவர்களை தழுவி கொள்ளட்டும். அவளை வியாதி படுக்கையை மாற்றும். இங்கே நேராக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே அவருடைய பலவீன சுகவீனங்களை மாற்றுவீராக. தன்னினைவோடு நல்ல சிந்திக்கிற திறமையோடு நடக்க உதவி செய்யும். கடைசி வரையும் கண்மணி போல் காத்துகள் பாதுகாத்தலும் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சார்பாவே மறவாதே. ஆமென்.